பொதுவாகவே வேட்புமனு தாக்கல், அதாவது கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் இது குறித்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரத்திலே தனக்கு உரிய நேரம், எந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரம் வேண்டும் என்று கேட்பது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அந்த வகையிலே நம்முடைய வேட்பாளர் மனோ அவர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று சொன்னார்கள். அதாவது முதல்ல இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் 5 பேர் மட்டும், வேற யாரும் நீங்க உள்ள பார்த்திருப்பீங்க, எங்க 5 பேர் தவிர வேற யாருமே கிடையாது. இது 2வது பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. கரெக்டா சரியான நேரத்தில் நான் முன்னாடி வந்தேன். அப்ப கூட என்ன பண்ணாரு, ஒரு இன்ஸ்பெக்டரும் ஏசி சார் நீங்க முன்னாடி வந்தா கூட உங்களை நான் அலோவ் பண்ண முடியாது, கேண்டிடேட் வரணும் நாங்க. சரி, அதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். நான் கேண்டிடேட் திரு ஆர் மனோ வந்த பிறகு மொத்தமாக நாங்கள் 5 பேரும் அதை என்ட்ரியில், அதாவது கேட் என்ட்ரி, அங்கே பாஸ் போடுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேமரா ரெக்கார்டிங் இருக்கு. சரியான அந்த டைம் நோட் பண்ணிட்டு இவருடைய பேர், கேண்டிடேட்டுடைய பேர், மனோடைய பேர், அட்ரஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு புக்கில் என்ட்ரி போட்டாங்க. ஸோ முறைப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது நாங்கள் தான். அதாவது 11:49க்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு கொடுத்த டோக்கன் அவங்க கொடுத்தது 7. அந்த டோக்கனை வச்சுட்டு நாங்கள் மேலே போனோம். போன உடனே பொதுவாக அப்போ 2 சுயேட்சைகள் மனு தாக்கல் பண்ணிதான் நாங்கள் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். அப்போ காத்துட்டு இருந்து எங்களோட அந்த இது வரும்போது திபுன்னு திமுக சார்ந்தவர்கள், அதாவது திமுகவுடைய கேண்டிடேட், அதுக்கப்புறம் பிரசிடண்ட் எம்பி கலாநிதி வேட்பாளர், அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மண்டல தலைவர்கள், ஒரு எம்எல்ஏ, மேயர், கவுண்ட் பண்ணீங்க மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் உள்ள இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ள இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ள இருந்து எங்களுக்கு ஒதுக்கின நேரத்தை முந்தி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த மரபை பின்பற்றாம சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு திபுன்னு, அதாவது திரைப்படங்களாக நீங்க பாப்பீங்க, திபுன்னு உள்ள போய் முன்னே இருக்க சேரை போய் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சேர் கூட கொடுக்கல. சரி, நாங்க என்ன கேட்டோன்னா, நாங்க 11:49க்கு இங்க என்ட்ரி போட்டோம். 11:59க்கு. அப்படி இருக்கும்போது எங்களை தான் நீங்க முதல்ல நீங்க வேட்புமனு வாங்கணும். நீங்க அவங்கள வாங்குறதுல எந்த விதத்துல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை கொடுத்தாங்க.